காய்கறி எதுவுமே இல்லாமல் பிளெயின் பிரியாணி செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. எண்ணெய் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த போல நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நல்லா பழுத்து தான் சேர்த்துக்கோங்க. இது வதங்குறதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு வந்து கொதி வரணும். அந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 90% வந்து ரைஸ் வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.